Hi friends, welcome back to Viji's Kitchen. Today's special prawn 65. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எறா வந்து ஒரு 1/2 கிலோ வாங்கி வச்சுருக்கேங்க. இது வந்து நம்ம தண்ணியெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணணும் ஃபஸ்ட்டு, எறாவோட தண்ணியை. அதனால் எறா வந்து இந்த மாதிரி ஒரு காலியான எண்ணெய்லாம் ஊற்றாத ஒரு கடாயில் நம்ம எறாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணாலே போதுங்க. பாருங்கள் எவ்வளோ நிறைய தண்ணி வரும் அதுலேருந்து. ஸோ எப்போ எறா செஞ்சாலுமே நீங்கள் இது மாதிரி தான் செய்யணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம டைரெக்டாக போடும் போது உங்களுக்கு அதோட ஸ்மெல் வந்து ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் லேசாக அதை வதக்கி எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எப்போ எறா வாங்கி வந்தாலும் நல்லா மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு அலசி வச்சுக்கோங்க. ஸோ எறான்னு இல்லை, எந்த நான்வெஜ்ஜாக இருந்தாலுமே அது பண்ணி வைக்கிறது நல்லதுங்க. வெஜிடபிளாக இருந்தாலுமே நம்ம வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு கழுவி வச்சா நல்லாயிருக்கும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு பாருங்கள். தண்ணியே இல்லாத நம்ம போட்டோம், பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்துருச்சு. எல்லாமே இப்படி சுருண்டுக்கும் உங்களுக்கு. அந்த தண்ணி வெளியில் வந்ததுமே எறாவோட சைஸ் அப்படியே சின்னதாகிட்டு இப்படி சுருண்டுடும் உங்களுக்கு. இந்த அளவு ஹீட் பண்ணாலே போதுங்க, அதோட தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள். நம்ம வந்து எறா வந்து 1/2 கிலோன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் போட்டு வாங்கிட்டு வருவோம், ரொம்ப கம்மியாகிடும் அது. ஸோ எப்போ எறா செஞ்சாலுமே இப்படி தான் செய்யணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். தனியாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனில் 1 போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. உப்பு வந்து சுவைக்கேற்ற அளவுக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம எறா வந்து ஹீட் பண்ணி அதில் இருக்க வாட்டர்லாம் எடுத்ததுனால கொஞ்சம் பாயில் ஆகிட்ருக்கோம். இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு நம்ம பொரிச்சு எடுத்தால் நல்லாயிருக்குங்க. ஊற வச்சிடலாங்க. எறா நல்லா வந்து ஊறிடுச்சுங்க 65க்கு. நம்ம இப்போ வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு கனமான கடாய் எடுத்து வச்சுக்கலாங்க. இதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ரொம்பவும் ஹீட் வைக்கக்கூடாது எண்ணெய். கொஞ்சம் மாரினேட்டாக இருக்கும்போது ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு எறாவை எடுத்து ஒன்றுனா போடுங்க. ரொம்ப அதிகமாக போடுவீங்க, கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் நம்மளுக்கு, ரொம்ப டைம் எடுத்துக்காது. 65னாலே சொல்ல வேணுங்களா, குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. கிரேவி செஞ்சால் கூட கொஞ்சம் காரமாக இருக்கும்னு சொல்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. 65 மாதிரி பொரிச்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. முடிஞ்சிடுச்சுங்க, எடுத்துடலாம். 2 நிமிஷம் தான் ஆகும் இதை வேகிறதுக்கு.
ப்ரான் 65 செஞ்சிட்டோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. பெரிய சைஸ் இறால நம்ம செய்கிறதுக்கும் சின்ன சைஸில் செய்கிறதுக்குமே டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் இருக்குது. சின்னதில் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.